ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். பஞ்சமஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரியவர்தனோட வம்சத்தை பார்த்துட்டுருக்கோம். அந்த வம்சத்தில் வந்த ரிஷபயோகீஸ்வரர் சாட்சாத் பகவானோட கலையோடு பிறந்த ஒரு ரிஷி ரிஷபயோகீஸ்வரர். பகவானே அவதாரம் பண்ணினார் நாபிங்கிற மகாராஜாவுக்கு. அந்த ரிஷபருக்கு 100 குழந்தைகள். அதில் பெரியவர் மூத்தவன் பேர் பரதன்னு பேர். அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி பகவானான ரிஷபர் பகவானாக போயிட்டார். இந்த பரதனை பற்றி ஆரம்பிக்கிறப்ப 7வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்ரீசுகர். பரதஸ்து மகாபாகவதோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னாக்க மகாபாகவதன் இந்த பதம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொல்ல மாட்டார். ஸ்ரீசுகரே ஒரு பிரம்மனிஷ்டர், ஜீவன் முக்தர். அவர் வாக்குலேருந்து ஒருத்தர் மகாபாகவதர்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அவரோட இது நான் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ராஜாவாக அவர் இருந்திருப்பார், பரதன் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அவரோட யோகியதை என்னன்னு தெரியுது. அவர் எப்படி இருந்தானாக்கா எப்போதுமே பகவானையே ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தார். எப்போ ரிஷபயோகீஸ்வரர் அவரை இந்த ராஜ்யத்தை இது பண்ணு ஆளுன்னு சொன்னாரோ, தன் அப்பாவோட வாக்குக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்றுட்டார். அவர் என்ன பண்ணான்னு கேட்டாங்க, விஸ்வரூபன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷியோட பெண் பஞ்சஜனின்னு பேர். அந்த பஞ்சஜனியை கல்யாணம் பண்ணிட்டார். முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த பரதன்கிற மகாபாகவதர் தன் அப்பாவோட வாக்குக்கு கட்டுப்பட்டு இந்த ராஜ்யத்தை எடுத்துட்டார். விஸ்வரூபன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷியோட மகளான பஞ்சஜனி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பஞ்சஜனிகள் இடத்துல என்ன பண்ணான்னு கேட்டாக்க தனக்கு நிகரான குழந்தைகளை உற்பத்தி பண்ணினார். சுமதி, ராஷ்டிரபிருது, சுதர்ஷ்ணன், ஆவரணன், தூமரகேதுன்ட்டு 5 குழந்தைகள் பரதனுக்கு பிறந்தார். இந்த பரதர் இந்த நாட்டை அது வரைக்கும் அஜனாபம்னு பேர். ரிஷபயோகீஸ்வரர் நம்ம பிரியவர்தனெலாம் இருக்கிறப்ப அஜனாபம்னு பேர் இந்த தேசத்துக்கு. இவர் இந்த வருஷத்தை ஆண்டதுனால பரதர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால இந்த அஜனாபம்ங்கிற ஊருக்கு பாரதம் எபிதி சந்தி பாரதம் அப்படிங்கிற பேர் வந்தது. முன்னாடி பாரதங்கிற பேர் கிடையாது, அஜனாபம் தான். இப்போ தான் பரதர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் தான் இது பாரதம் அப்படிங்கிற பேருக்கு வந்தது. இன்னி வரைக்கும் அந்த பாரதம் போயின்ட்டுருக்கு. சில பேர் சொல்வா இது சகுந்தலனோட பையன் பரதன்னு ஒரு ராஜா இருந்தான், அதனால தான் இதுக்கு பாரதம்னு பேருன்ட்டு சில பேர் சொல்லுவாள். ஆனால் பாகவத ரீதியாக பார்த்தேன்னு சொன்னாக்க இந்த பரதர் காலத்துக்கு அப்புறம்தான் பாரதம் அப்படிங்கிற பேர் வந்திருக்குன்னு தெரியறது. என்ன ஸ்ரீசுகர் சொல்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னாக்க இந்த பரதருங்கிறவர் ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி, தர்மம் தெரிந்தவர், நுட்பங்கள் தெரிந்தவர். அதனால் எப்போதும் தர்ம சிந்தனையோடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்கார். கொஞ்சம் கூட மக்களுக்கு தன்னால் ஒரு ஹிம்சையும் பண்ணாமல் உபத்திரம் பண்ணாமல் நாட்டு மக்களை நாட்டு பிரஜைகளை தன் பிரஜைகளாக பாவிச்சுட்டு இந்த பரதரை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி சொல்கிறார், எப்படி பிதாமகவத்து தன் அப்பா தாத்தா இவாலாம் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், எப்படி பிரியவர்தன் எல்லாருமே பிரியத்தை வருஷித்தாரோ,
எப்படி ரிஷபயோகீஸ்வரர் வந்து எல்லாருமே பிரியமாக இருந்தாரோ அதே மாதிரி பரத சக்கரவர்த்தியும் ரொம்ப பிரியமாக இருந்தார். ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, தனக்கு மேலே இருக்கிறவன் வந்து தன்கிட்ட நன்னா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். எந்த ஒரு பிரஜையும் தன் தலைவன் வந்து தன்கிட்ட அன்பாக இருக்கணும், தன் அன்பாக நடத்தணும், உபதரம் பண்ணக்கூடாது, தார்மீக சிந்தனையோடு இருக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும், அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்ப்பான். மக்களுக்கு எதனால் கோபம் வருதுன்னு கேட்டாக்க, தலைவன் வந்து தவறு செய்கிறப்ப அவன் அதர்ம ரீதியில் போகிறதுனால, நாட்டு மக்களை வந்து நிறையா டேக்ஸ் போட்டு அவளை துன்புறுத்துறதுனால, அதனால தான் இந்த ராஜா மேலே இந்த பிரஜைகளுக்கு வந்து கோபம் வரும். அதனாலே இந்த ராஜாவை மாற்றிடுறான். ஒரு ராஜா வந்து நல்ல தார்மீகமான வழியில் தர்ம சிந்தனையோட ஆன்மீக சிந்தனையோட தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சாதுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் எந்த விதமான உபதிரமும் கொடுக்காம ராஜ்யம் பரிபாலனை பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த நாட்டு பிரஜைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். யதா ராஜா ததா பிரஜான்னு ஒரு வச்சனமே உண்டு. ராஜா எவ்வழியோ மக்கள் அவ்வழி, பிரஜைகள் அவ்வழி, இல்லையா? அதனால வந்து இங்கே வந்து தன் குழந்தைகளை போல அன்போட காப்பாற்றினார் பரதர் அப்படிங்கிறவர். அப்புறம் என்ன பண்ணாக்க, அவர் வந்து சத்திரியனாக இருந்தால் கூட என்னென்னலாம் சொல்லியிருக்கோ கர்மானுஷ்டானங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ, அக்னிஹோத்திரம், தசபூர்ணா மாதம், சாதுர்மாசியம், பசுபந்தம், சோமயாகம், இதெல்லாம் அழகாக எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்கோ, யாகம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தால் அது பிரகாரம் யாகத்தை பண்ணுவார். இது மாதிரி எப்போதுமே தெய்வீக காரியங்கள் தர்ம காரியங்களை பண்ணிகிட்டே இருந்தார். ஊக்கத்தோட ஸ்ரத்தையா, அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏதோ கடமைக்குன்னு பண்ணலையாம் பரதர். ரொம்ப ஸ்ரத்தையோட இந்த யாகங்கள்லாம் செவ்வனே தர்ம சிந்தனையோடு பண்ணினார், வழிபடவும் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற சிந்தனை இருக்கப்படாது. இதை பகவானோட சந்தோஷத்துக்காக பண்ணுறேன், பகவானுக்காக பண்ணுறேன். ஒரு காரியம் பண்ணினோன்னு சொன்னாக்கா தனக்காக பண்ண நினச்சிக்காம இதை பண்ணுறதுனால பகவானுக்கு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறது தப்பு. குளம் வெட்டுறது, நான் குளம் வெட்டினேன், நான் கோயில் கட்டினேன் அப்படி சொல்லாமல், இந்த குளத்தினால ஒரு 4 பேருக்கு ஒரு 400 பேருக்கு வந்து தீர்த்தம் கிடைக்குங்கிற பட்சத்தில் குளம் வெட்டுறது சுவாமிக்காக பண்ணுறேன். 400 பேர் சாப்பிடணும், தீர்த்த ஜலத்தை குடிப்பா இல்லையா, 400 பேருக்கு வந்து சமையலுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, ஸ்நானம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக குளத்தை வெட்டணும் தவிர என் பேருக்காக நான் குளத்தை கட்ட வெட்டலை அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கணும். எது பண்ணினாலும், கோயிலை விளக்கு எரியறதுக்கு வந்து தீபத்துக்கு வந்து எண்ணெய் திரி கொடுத்தாலும் அந்த ஒளி பிரகாச தீப ஜோதியில் பகவானோட திருமுக மண்டலத்தை எல்லோரும் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு கொடுக்கணும். நான் எண்ணெய் கொடுத்தேன், நான் திரி கொடுத்தேன், அந்த எண்ணெய் வரக்கூடாது. ஏன்னா நம்ம யார், அவனோட பகவானோட வந்து அக்கண்டமான ஒரு சரித்திரத்தில் நாம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம். நான் மூலையிலோட கிடையாது. இது மாதிரி எத்தனையோ லோகங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது பகவான் தான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு நம்ம பதிலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ தேங்காய் உடைச்சோன்னு சொல்கிறோம். தேங்காய் யார்? தேங்காயை வந்து உற்பத்தி அந்த தேங்காய்னு ஒரு ஓஷதி வர்றதுக்கு காரணமே அவர் தானே. ஒரு மரம் வளர்கிறதுக்கு அவர் தான். பூமி எங்கேருந்து வந்தது? இந்த பூமி எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? இந்த விளையக்கூடிய நெல் தானியங்கள் அத்தனையும் யார் கொடுக்கறது? பகவான் தானே கொடுக்குறான். அதுக்கு தேவையான மழையாக வந்து பஞ்சபூதங்களுள்ளேயே அவன் தான் இருக்கான். அவன் தான் அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்கான். மழை பெய்யலன்னு சொன்னாக்கா தானியம் விளையாது. தானியம் விளைந்தால் தான் சாப்பிட முடியும் இல்லையா? எல்லாமே பகவான் தான் பண்ணுறான். அவன்ட்டு நம்ம அந்த தானியத்தை எடுத்துட்டு சமைச்சிட்டு அந்த பகவானுக்கு, கிருஷ்ணா உன்னோட கிருப்பையினால எனக்கு இந்த அன்னம் கிடச்சிதுராப்பா, நீ கொஞ்சம் சாப்பிட்றா அப்படி, இதுதான் இதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். எது கிடைச்சாலும், ஒரு பெரியவர் இருந்தார், ரொம்ப வேண்டியவர், அவர் காப்பி கொடுத்தா கூட கிருஷ்ணா காப்பி கொடுறா அப்படின்ட்டு சாப்பிடுவார். கிருஷ்ணா காப்பி சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிடுவார். அந்த அளவுக்கு அது பார்க்கறது, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கேன்னு தோணும். அந்த காப்பியில் கூட, அந்த காப்பியை கூட பகவானுக்கு குடிக்க சாப்பிடுவேன்ட்டு ஒரு அந்த ஒரு இதில் இருக்கிறவர். எதை கொடுத்தாலும், தண்ணியே கொடுத்தாலும் கிருஷ்ணா தண்ணி குடிக்கிறேன்டா அப்படின்னு குடிப்பார். அப்படி தான் குடிப்பார் அவர். அதனால் இது எல்லாம் அவனோட கிருப்பையில் கிடைக்கிறது இல்லையா? அப்படி எதுவுமே அப்படியே சாப்பிடக்கூடாது. பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யணும். அது மாதிரி இந்த பரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னாக்க, ஸ்ரீமன் நாராயணத்தில் பரம பிரேமையோட பக்தியோடு இருக்கிறதுனால என்னென்னலாம் யாகங்கள் பண்ணுறாலும், எந்த விதமான தர்ம காரியங்கள் பண்ணாலும் எல்லாத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிடுவார். பகவதி வாசுதேவ ஏவ பவயமானஹா, எல்லாத்தையும் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாருன்னு கேட்டாக்க பகவானுக்கு பிரீத்திக்காக. இதனால் 4 பிராமணர்கள் புரோகிதர்களுக்கு சந்தோஷமாக இருப்பா, இதில் நாடு சேமமாக இருக்கும், மக்கள் சேமமாக இருப்பா,
பகவானுக்கு சந்தோஷமாக இருக்கும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லையா, அதுக்காக பண்ணிகிட்டு இருந்தார். எப்போதுமே பகவானையே தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். எந்த யாகங்கள் பண்ணாலும் அந்தந்த தேவர்களை அந்தந்த ரூபத்தோடு தியானம் பண்ணி அவளுக்கு உரிய பாகத்தை கொடுத்துட்டுருப்பார். அவர் அப்படி ஒரு நல்ல ஒரு சுத்த ஆத்மா இந்த பரதனுங்கிற சக்கரவர்த்தி. அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, எப்போதும் சித்த சுத்தி ஏற்பட்டதுனால எப்போதும் பகவானோட திருவுருவம் அப்படியே கேசத்துலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும், பாதத்துலேருந்து ஆரம்பித்து கேசம் வரைக்கும் எப்போதும் அந்த ரூபமே தியானத்தில் இருந்துகிட்டே இருக்கு. எப்போதும் அதையே பார்த்துட்டு இருப்பார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவர் பக்தி மேலே 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 பகவான்கிட்ட தான் ஈடுபட்டுதே தவிர வேறு விஷயத்துலலாம் அவருக்கு ஈடுபடவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டாக்க, சிந்தனை எப்பொருமே திருப்பலை. எப்படி காந்த ஊசியை எப்புறம் திருப்பினாலும் அந்த இரும்பு அது நோக்கியே போகும் இல்லையா. காந்த ஊசி எங்கே இருக்கோ அது நோக்கி இரும்பானது போகும், அது எப்புறம் திருப்பினாலும் இல்லையா. அது மாதிரி மனசு அவருக்கு எங்கேயும் திரும்பவே இல்லையா. எப்போதும் பண்ணால் தர்ம காரியங்களை பண்ணுறார், பிரஜைகளை அப்படி காப்பாற்றுறார், இல்லைன்னா பகவத் தியானத்தில் இருந்துடுறார். அந்த பகவத் தியானத்தில் இருந்ததுனால என்ன பண்ணான்னு பார்த்தாக்க, அவருக்கு தோணித்து, சரி நம்மளுக்கும் ரொம்ப வருஷம் ஆகிடுது. அவர் சொல்கிறார், எத்தனை நாளைக்கு இருந்தால் தெரியுமா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வருஷம் இருந்திருக்கார். அவர் எல்லாம் இருந்துட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு நினச்சிட்டார், இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பரம்பரை சொத்தை தன் புதல்வருக்கு பிரித்து கொடுத்துட்டும் என்ன பண்ணான்னு கேட்டாக்க, புலக ஆசிரமம், புலக முனிவரோட ஆசிரமம், இன்றைக்கி நேபாள்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டகி நதினு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கிட்ட போயிட்டார். அங்கே ஹரிஷேத்திரம் அந்த இடத்துக்கு போயிட்டார். புலகாசிரமம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துல அங்கேயே பகவானோட ஹரியை என்ன பண்ணானுக்கு எப்போதும் தியானம் பண்ணிட்டு பகவானையே மனசில் நினச்சிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு அங்கேயே காலத்தை கழிக்கலானார். அவர் பண்ணுற ஜபம் எப்படின்னு கேட்டாக்க, அங்கே சக்கர நதின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி ஓடின்னு இருக்கு, அதுதான் அந்த ஆசிரமில் புனிதமாக்கின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நதிக்கு பக்கத்தில் இந்த புலகாசிரமத்தில் இதெல்லாம் தியானம் பண்ணிகிட்ருக்கார். அங்கே என்னென்ன கிடைக்குதோ, பல விதமான புஷ்பங்கள் கிடைக்கும், தளிர்கள் கிடைக்கும், துளசி கிடைக்கும், காய்கிழங்கு எதுவாக இருந்தாலும் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் அதை புசிச்சுட்டு கொஞ்சம் கூட விஷய சுகத்தில் ஆசையே இல்லாமல், விஷய சுகத்தில் பற்றுதலே இல்லாமல் எப்போதுமே பரமானந்தத்திலே இருந்தார் பரதர். பராம் நிவர்த்தியும் அவாப அப்படின்றார். எப்போதுமே அந்த பரமாத்மா சுகத்திலேயே லயிச்சிட்டு இருந்தார் இந்த பரதர். அது எப்படி பண்ணுவார்னு கேட்டாக்க, அவர் காலையில் குளிக்க போனார் அப்படின்னாக்க தடாகத்தில் குளிச்சுட்டு இருப்பார், கையில் துளசி எடுத்துகிட்டு இருப்பார், சூரிய பகவானை பார்த்து அறிக்கை விடுறதுக்கு தண்ணி தீர்த்த கையில் எடுப்பார். பகவான் அப்படியே அவர் பகவான் சூரியநாராயணையே தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே இருப்பார். கண்ணை திறந்து பார்த்தா சூரியன் அஸ்தமனமாயிருக்கும், இந்த ஜலம் கீழே போயிருக்கும், துளசி காஞ்சி போயிருக்கும் கையில் இருக்கிற துளசி. அது மாதிரி ஏகாக்கிர சித்தத்தோட ஏதோ வெளிவேஷன்லாம் போடாமல் ஸ்ரத்தையோட இந்த பரதர் அந்த புலகாசிரமத்தில் கண்டகி நதியில் தியானம் பண்ணுறார். பகவானோட சொரூபத்து தான், வேறு விஷயமே கிடையாது அவருக்கு. அருமையான மனைவி, அற்புதமான குழந்தைகள், அப்பேற்பட்ட ராஜ்யம், எதை பற்றி சிந்தனை கிடையாது. அங்கே என்ன கிடைக்கிறதோ, சாது ஜீவனம், என்ன காய் கிடைக்குதோ, என்ன கிழங்கு கிடைக்குதோ அது பகவான் கிருஷ்ணான்னு ஒரு வாட்டி காமிச்சிட்டு சாப்பிட்ருவார். இப்படியே இருந்துகிட்ருக்காரு. எப்போதுமே பகவதோட சிந்தனையே இருந்தால் வேறு சிந்தனையாக அவருக்கு என்ன சஸ்மாரன்ட்டர், வேறு சிந்தனையே அவருக்கு கிடையவே கிடையாது. இப்படி அவர் இருந்துகிட்டே இருக்கிறப்ப எப்போது என்ன பண்ணுவானாக்கா, 3 வேளை ஸ்நானம் பண்ணுவார். தன்னோட உடைகள்லாம் களைச்சிட்டு எப்போதும் மான் உரி மட்டும்தான் மான் தோல் அடைய மட்டும்தான் உடுத்திருப்பார். ஜடாமுடியோடு இருப்பார். அப்புறம் அவர் பார்க்குறதுக்கு அவரும் தக்கன்னு தேஜஸ்வியாக இருப்பார். பார்க்குறதுக்கு சூரிய பகவான் எப்படி தேஜஸ்வியாக இருக்காரோ அதே மாதிரி இவரும் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க. ஜடா கலாபேனச்ச விரோச்சமானஹா உஜ்ஜிகானே சூரியமண்டலே பகவந்தம் கிரண்மயம் புருஷம் சூரியர்ச்சா அபியுதிஷ்டன் எதது உகவாச்ச சொல்கிறார். சூரிய பகவானையே தியானம் பண்ணிட்டு, அந்த சூரிய கிரணங்கள் சூரியனையே தியானம் பண்ணிட்டு, சூரிய மண்டலத்தில் யார் இருக்கா, சூரிய மண்டலம் மத்தியில் யார் இருக்கா, பகவான் நாராயணன் தானே இருக்கார், சூரிய நாராயணன் தானே சொல்கிறோம். அதையே தியானம் பண்ணிட்டு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த புலகாசிரமத்தில் அந்த கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய வஸ்துகளை வச்சுட்டு இந்த பரதர்னு சொல்லக்கூடிய மகாபாகவதர் என்ன பண்ணிகிட்டு இருந்தானாக்கா, பகவானையே தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போது பகவானையே சிந்தனை பண்ணிட்டு பகவான் ரூபத்தில் லயிச்சுண்டு
நேரங்காலம் தெரியாமல் இது பகல், இது இரவு, இது காலைன்னு ஒன்றுமே தெரியலையா அவருக்கு. டெய்லி கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுஞ்சி ஸ்நானம், கண்டக நதி நல்ல குளிராக இருந்தாலும் சரி, நல்ல வெயில் அடித்தாலும் சரி, எதை பற்றி லட்சியம் பண்ணாமல் கார்த்தால் அந்த குளிர்ற தண்ணியில் 4:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணி 1008 காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு பகவானுக்கு தேவையான ஸ்ரீமத் பாகவதெல்லாம் பாராயணம் பண்ணி, புராணங்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டு, பகவான் நாமத்தை சொல்லிட்டு, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, வேறு சிந்தனையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கார்த்தால ஏஞ்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் பகவத் சிந்தனை தான், வேறு சிந்தனையே கிடையவே கிடையாது. இது மாதிரி ஒரு உத்தமம் இருக்குது. அதனால தான் வந்து ஸ்ரீசுகர் சொன்னார் பரதஸ்து மகாபாகவதா. ஏன் அதெல்லாம் மகாபாகவதன்னு ஒரு பதம் போகிறாருனாக்க, ஸ்ரீசுகர் போகிறாருன்னு சொன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொல்ல மாட்டார். ஏன்னா பரதனுக்கு அந்த யோகியதை இருக்கிறதுனால மகாபாகவதன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரத மகாராஜா வந்து இப்படி இந்த புலகாசிரமத்தில் இருந்துட்டுருக்கார். கண்டகி நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கார். இதோட 7வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது. 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார், ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டுதானாக்க, ஒரு அந்த பிரணவ மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு, அக்ஷரம் பிரம்ம அபிகிருணானகா முகூர்த்தத்ரயம், 3 முகூர்த்த காலம், அதாவது 4:30 மணி நேரம் என்ன பண்ணிட்டு தானக்க ஓம்ங்கிறத பிரணவ மந்திரத்தையே சொல்லியிருந்து அந்த ஆற்றுல கண்டகையில் உட்காண்டிருந்தார். அப்போ வந்து ஒரு பெண்மான் பூர்ண கர்ப்பவதியாக இருக்குது. அந்த பெண்மான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு தாகம், தீர்த்தம் குடிக்கிறதுக்காக இவர் எந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காரோ அந்த இடத்துக்கு தாக சாந்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த பெண்மான் வருது. அப்போ என்ன ஆகிடுது, தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறப்பயே ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்குறது. அது அவிதூரே நே நகத்தகா மிருகபேதகா லோக பயங்கரகா உண்ணாதகா உதபதத்து அப்படின்றார். லோக பயங்கரமான ஒரு சிம்ஹநாதம் அந்த நேரத்தில் கேட்டது. மான்களுக்கு வந்து சிங்கம்னாலே பயம் இல்லையா? எனக்கு தேவை நல்ல ஆகாரம், சிங்கத்துக்கு நல்ல ஆகாரம் மான். இது பூர்ண கர்ப்பவதியாக இருக்குது, தண்ணி குடிக்க வந்திருக்கு. தண்ணி குடிக்க வந்த இடத்துல அந்த சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டதும் அதுக்கு பயம் வந்துடுத்து. பயம் வந்ததில் என்ன ஆயிடுத்துனாக்கா, அதோட கர்ப்பம் நழுவி குட்டி வந்து பிரசவம் ஆகிடுது. ஆனால் அதுக்கு பிராணன் போயிடுது. அந்த பெண்மானுக்கு பிராணன் போயிடுது. காரணம் என்னென்னு கேட்டால் சிங்கத்தோட கர்ஜனை. அதுக்கு உயிர் போயிடுத்து. ஆனால் தாய் போயிட்டா, ஆனால் உயிரோடு இருக்கா. அது என்ன பண்ணிருக்கா, டப்புன்னு கீழே அப்படியே அது கத்தில் அந்த மான் வந்து பக்கத்தில் தான் சிங்கம் இருக்குது போல்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மான் வந்து ஒரு ஜம்ப். அப்போ வந்து உள்ளே இருந்த கர்ப்பம் நழுவி அந்த குட்டி வந்துடுது வெளியில். அதுக்கு பிராணன் போயிடுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, அந்த பிரவாகத்திலேயே அந்த கண்டகி நதி இருக்கு இல்லையா, அந்த பிரவாகத்திலேயே அந்த மான்குட்டி விழுந்துடுது. அதோட சரீரமும் போயிடுது. என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, அந்த பெண்மான் போயிடுது இல்லையா. இந்த குட்டி மான் இப்போ தான் ஜஸ்ட் ஒன் இன்ஃபேண்ட் இல்லையா, அந்த குட்டி மான் என்ன பண்ணுறது, அப்படியே வருது. இதை அவர் பார்த்துட்டே இருக்கார். யார்? பரதர் மகாபாகவதர்னு சொன்னோம். எப்போதும் பகவத் சிந்தனையிலே இருக்கக்கூடியன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இந்த மான் வந்து சிங்கத்தோட குரலை கர்ஜனையை கேட்குறார். இந்த மானுக்கு பயம் வந்து குதிக்கிறதையும் பார்க்குறார். அந்த குட்டி நழுவி கீழே விழுறதையும் பார்க்குறார். அந்த குட்டி கீழே வந்து அவர் நினச்சிட்டார், ஆஹா இந்த மான் இறந்து போயிடுத்து, இந்த குட்டி என்ன பண்ணு பாவம் பேடுத்தை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் குட்டியை என்ன பண்ணான்னு கேட்டாக்க, தன் ஆசிரமத்துக்கு எடுத்து, இந்த குட்டிக்கு யார் இருக்கா, யாருமே இல்லையே, நான் தானே பார்த்துக்கணும். எப்போ வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இது நடந்துடுத்தோ இனிமேல் வந்து இந்த குட்டியை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது. எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை தான் இது, பரதனுக்கு ஏற்படுறது. அந்த மான் குட்டியை எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார், புலகாசிரமத்துக்கு வந்துட்டார். வந்ததும் அதுகிட்ட என்னன்னாக்க, அந்த குட்டிகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கார். அந்த குட்டி. ஏன்னா அவர் நதியில் வரைச்ச அவர் வரப்போ அவர் ஜலத்தில் ஜவம் நின்றே இருக்கிறப்ப அந்த மான் பின்னாடியே, அந்த குட்டி மான் பின்னாடியே வந்து அப்படியே அவர் முன்னாடி வந்து பின்னாடி வந்து காலை காட்டுறது. அப்படி திரும்பி பார்க்குறார். அந்த மானோட கண்களில் பார்க்குறார். அந்த விழி, கயல் விழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விழியை பார்த்ததும், மானோட கண்களை பார்த்ததும், மானோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, மான்விழியால்னு சொல்லுவாள் இல்லையா, அதை பார்த்ததும் அது ரொம்ப சொக்கி போயிட்டார். யாருன்னா, அப்பேற்பட்ட அழகான மனைவியை உதறி தள்ளினவர், தனக்கு பிறந்த குழந்தைகளையும் உதறி தள்ளினவர், தன் ராஜ்யத்தையும் உதறி தள்ளினவர், எல்லாத்தையும் உதறி தள்ளினவர் ஒரு மானுக்கிட்ட மாட்டின்ட்டார். அந்த மான்கிட்ட வந்து ரொம்ப அபிமானம் வச்சுட்டு என்ன பண்ணானுக்கு, ஆசிரமத்துக்கு ஏற்றிட்டு வந்து அதை ரொம்ப போஷிக்க ஆரம்பித்தார். எப்படின்னா, தத் போஷண பாலன லாலன
அந்த மானுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கறது, அதை காப்பாற்றிகிட்டே இருக்கிறது, அதை கொஞ்சறது. எப்போ பார்த்தாலும் மான்குட்டியே கண்ணே அப்படின்னு கொஞ்சிகிட்டே இருப்பார் மானை அப்படி கொஞ்சம் வரவர், அதை திருப்திப்படுத்திகிட்டே இருப்பார். அதனால என்ன பண்ணான்னாக்க தன்னோட பூஜையை கூட கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ மான் இப்போ தான் ஏஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்து ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மான்கிட்டே டயத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் தான் தப்பிச்சு, காலப்போக்கில் என்னாச்சுன்னு கேட்டாக்க பகவானையே மறந்துட்டார். தன் நித்தியம் பண்ண வேண்டிய காரியம், எதுக்காக அவர் இந்த புலகாசிரமத்துக்கு வந்தாரோ, எதை உத்தேசம் பண்ணிட்டு அவர் இங்கே வந்தாரோ அதை விட்டுட்டார், காற்றுல விட்டுட்டார். இப்போ என்னன்னாக்க அந்த மான்குட்டியை தூக்கிட்டு அதை கொஞ்சறது, இப்போ தான் கொஞ்சிகிட்டே இருப்பார் மானை. இப்போ அவனுக்கு யாரும் இல்லையா, கவலைப்படாத, நான் இருக்கேன்டா அவனுக்கு, நான் தானே அவனுக்கு அம்மா, நான் தான் அவனுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பார். அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கோசரம் இவர் எங்கெங்கேயோ தேடி நிறையா பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார். இது எந்த சிங்கம், புலி, கரடி, நரி இதெல்லாம் இன்னும் அடிச்சிட விட எப்போதும் கூட வச்சுட்டு இருந்தார். இதில் என்ன எடுத்துகிட்டு தான் பண்ணுற பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர் 10 மணி நேரம் ஆச்சு, 8 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 1 நிமிஷம் ஆச்சு. இப்படியே ஆயிட்டு காலப்போக்கில் அந்த மான் அவர் ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டான். அந்த மான்குட்டி அவர் ஹிருதயத்தை ரொம்ப, எந்த ஒரு ஹிருதயத்தில் பகவான் வாசுதேவனே இருந்துட்டு இருந்தானோ அந்த ஹிருதயத்தில் இப்போ மான்குட்டி தான் இருக்குது அவருக்கு. அந்த மான்குட்டிக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். நாட்கள்லாம் வீணாக போயிடுத்து, இப்படியே போயிடுத்து. சொல்கிறார், கதிபயேன அகரகனேன சர்வையோ உதசவன் கிழக எல்லாம் போயிடுத்து. சொல்கிறார் ஸ்ரீசுக, சொல்கிறார், ஐயோ ஹோ கஷ்டம். இந்த மான்குட்டி என்ன பண்ணிடுத்துனாக்க இவரோட நல்ல நேரத்தை ஃபுல்லாக அது எடுத்துன்றது. பகவத் விஷயமாக பண்ணக்கூடிய காரியங்கள்லேருந்து அவரை விலக்கி தன்னையே பார்த்துக்கிற மாதிரி அந்த மான்குட்டி ரொம்ப துள்ளும் இல்லையா, துள்ளி ஓடுறது அழகாக போகுது இல்லை அப்படின்னு அது மானையே பார்த்துட்டு அந்த மான் என்னென்னலாம் பண்ணுறதோ எல்லாத்துக்கும் அவர் கையில் அப்போ மொபைல் மட்டும்தான் இல்லை, இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்திருப்பார். அவர் மான் நடக்கிறது, நிற்கிறது, பேசுறது, ஓடுறது, தவழுறது எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருப்பார் இல்லையா. நல்ல வேலை அப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டு எனக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதிலாக தன் கண்ணாலேயே பார்த்துட்டுருக்கார், ரசிக்கிறார். மான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது நடக்கிறது, துள்ளி ஓடுறது, இவர் தேவை அதுக்கு அது சொல்லணுமா, அதுக்கு அது என்ன பண்ணுங்க, காலை நக்கும், கையை நக்கும், அந்த ஸ்பர்ஷப்பட்டா அட்டா மேற்கூச்சிட்டு அவருக்கு, என்னம்மா இந்த மான் பார்த்தியா, என்னை எப்படி நக்கிறது பார்த்தியா, என்கிட்டே சுற்றி வந்துட்டுருக்கு பார்த்தியா அப்படின்ட்டு மானோடையே உட்காந்துருக்கார். இங்கே அந்த மான் எத்தனை நாளைக்கு இருக்கும், அதுக்கு ஒரு விவரம் புரிய வரைக்கும் அவர் கூட இருந்தது. அதுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு கேட்டாக்க அதுக்கு தெரிஞ்செடுத்து, நான் மான், நான் இருக்க வேண்டியது என் மான் கூட்டத்தில் தானே இருக்கணும், நான் இருக்கிறது இப்போ அங்கே இல்லாமல் இவர் கூட மனுஷனோட இருக்கேன், ஏன்னா மானுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அது என்ன பண்ணுது, தன்னோட சக பிராணிகள்லாம் எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு அந்த மான் ஓடியே போயிடுது. இவருக்கு அது போனதுலேருந்து அந்த மானை நினச்சே கவலை. அந்த மான் எங்கே போயிருக்குமோ, மான் எங்கே போயிருக்குமோ, மானை வச்சு அடிச்சிருக்குமா, மான் என்ன ஆச்சோ தெரியலையே, மானே மானே மானேன்ட்டு பிராணன் அப்படியே படுத்த படுக்கே ஆகிட்டார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.